எப்படின்னா எங்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ஆமா ஜாமின்னு கொட்டிட்டு இன்னொருத்தங்க வந்து ரஞ்சித் வந்து வெடிக்காத டைம் பாம்னு சொல்லும்போது நீங்க ஆமாம்னு அங்கேயும் மண்டையாட்டினீங்க. அதை நான் பார்த்தேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த வீட்ல பல பேர் வந்து கேர்ள்ஸை டீ போட்டு பேசுறாங்க. அப்ப அதான கேமே. அது ரொம்ப யார் சொன்னா? நிறைய நல்லா ஆடுற கண்டிஷன்லாம் வந்து வெளியே அனுப்பிட்டே இருக்கீங்க. அவர் இன்னும் உள்ளக்க வச்சுட்டே இருக்கீங்க. அப்போ நல்லா ஆடலன்னு சொல்றீங்களா? நீங்க எப்படின்னா எங்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ஆமா ஜாமின்னு கொட்டிட்டு இன்னொருத்தங்க வந்து ரஞ்சித் வந்து வெடிக்காத டைம் பாம்னு சொல்லும்போது நீங்க ஆமாம்னு அங்கேயும் மண்டையாட்டினீங்க. அதை நான் பார்த்தேன். டெவில் டாஸ்க்கு முன்னாடிலாம் நிறைய இடத்துல அவர் காணமே இருந்தாரு, பார்க்கவே முடியலையே. அவர் சோட உருவம் உங்களுக்கு தெரியலையானா நீங்க தான் கண் டாக்டரை பார்க்கணும். கரெக்டா விளையாடிட்டு இருந்தாரு. ஆமா, ஜாக்லின் அப்பா ஜாக்லின் ரியாக்ட் பண்ணதுக்கு நம்ம நான் இங்க ஜாக்லினுக்கு பதில் சொல்ல உட்கார்ல. நான் இங்க ஜாக்லினுக்கு பதில் சொல்ல உட்கார்ல. நீங்க அந்த கேம் ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஒரு விஷயத்துல நீங்க வந்து சுவாரஸ்யத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நீங்க வந்து 2 பேரும் சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே? எதுக்கு இத்தனை பேர் முதல்ல இருக்காங்க? சண்டை போடணும்னா 4 பேர் போதுமே. எதுக்கு 18 பேர் 19 பேர் 22 பேர் எதுக்கு இருக்காங்க பிக் பாஸ்ல? அவர் சைஸுக்கு மஞ்சரி எல்லாம் வந்து கொசு மாதிரி தூக்கி எறிஞ்சு நசுக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. 60 நாளா ஒருத்தர் கோவத்தை அடக்கிட்டு இருக்காருன்னா நடிக்க தானே செய்யறாரு. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது 2 மாசம் முன்னாடி உங்களை பார்த்தேன், அதே மாதிரி தான் இருக்கீங்க இன்னும். அதே 2 மாசத்துல என்ன நடக்க போகுது? பாசிட்டிவிட்டி சொல்றானே. அப்படி பாசிட்டிவிட்டி அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு. ஏதோ 2 மாசத்துல வந்து மறுபடியும் 100 வயசு எனக்கு ஏறுற மாதிரியே பேசுறீங்க. வந்து ஏதாவது சோகம் இல்ல வந்து என்ன வந்து கனவு எதுக்கு ரியாலிட்டி ஷோ பார்த்து சோகம்? இல்ல இப்ப என்னோட உங்க ஹஸ்பண்ட மிஸ் பண்ணுவீங்க, 8 நாள் ஆயிடுச்சு. அந்த சோகம் 24 மணி நேரம் அவரை தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன இருந்தாலும் அந்த ஒரு பகல்ல இருந்து பார்க்க முடியல ஒரு வருத்தம் இருக்கும். பண்ணிட்டோங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. பண்ணிட்டோம், நீங்க வந்து காத்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து இது ஒரு காரசாரமான இன்டர்வியூ மாற போகுது. அச்சச்சோ, தெரிஞ்சதானே சாப்பிடாம வந்திருப்பேன். அதுக்காகவே நாங்கள் சாப்பாடும் சொல்லியிருக்கோம் மேம். நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம். எப்போ பாரு வந்து அதாவது தேவதையாவே ஃபுல் எபிசோடு இருக்காரு. ஒரு விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, அவர் 60 நாளும் ஏஞ்சலா தான் இருந்திருக்காரு, உங்களுக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டாரு. எத்தனை நாள் அப்படி வந்து இருக்க முடியும்? ஏன்னா நாங்கள் வெளியே விசாரிச்சோம், அவர் எப்படி இருக்காரோ அப்படித்தானே இருக்காரு. நீங்க எப்படின்னா எங்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ஆமா ஜாமின்னு கொட்டிட்டு இன்னொருத்தங்க வந்து ரஞ்சித் வந்து வெடிக்காத டைம் பாம்னு சொல்லும்போது நீங்க ஆமாம்னு அங்கேயும் மண்டையாட்டினீங்க. அதை நான் பார்த்தேன். வாங்க, இல்ல காரசாரம் நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. இல்ல எந்த இன்டர்வியூ சொல்றீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நீங்க எடுத்த பல பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட நிறைய இன்டர்வியூஸ், அதுல இருந்து ஒண்ணு எடுத்து பாருங்க. ஓகே. இப்போ ஆனா வெளியே விசாரிக்கும் என்ன சொல்றாங்கன்னா வந்து ரஞ்சித் கோபப்படுற ஆள் தான், ஆனா கோவமே பட மாட்டேங்கிறாரு அப்படிதான் பேசுறாங்க. கோபப்படுற ஆள்லாம் கிடையாது. யார் சொன்னதுன்னு மட்டும் அவங்க கிட்ட சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி அம்பிகுஸான ஆன்சர் தான் வரும். அவர் எங்க கோபப்பட்டு இருக்காரு, யார் மேல கோபப்பட்டு இருக்காரு? 60 நாளா ஒருத்தர் கோவத்தை அடக்கிட்டு இருக்காருன்னா நடிக்க தானே செய்யறாரு. அவர் கோவத்தை அடக்குறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மேட்டருக்குலாம் நான் கோச்சுக்கணுமான்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா கோவத்தை எல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பப்போ கண் கலங்குறாரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அதுவே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கோவத்தை எல்லாம் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுதான் எங்களுக்கும் டவுட்டா இருக்கு. அப்ப நடிச்சு தானே இருக்கு. நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சர்க்கம்ஸ்டன்சஸ். அதாவது எல்லாரும் ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து டே என்ன நைட் என்னன்னு தெரியாது. அந்த செட்டுக்கு வெளியில வந்தாதான் வந்து வானத்தை பார்த்து தான் இதுதான் நேரமா இருக்குன்னு ஊகிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஆனந்தி என்ன சொன்னாங்க, அந்த வீட்டில் இருட்டு பார்த்தே வந்து பார்க்கவே முடியாது. ஸோ வந்து நேச்சுரலாக ஒரு சன்ரைஸ் சன்செட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆர்டிஃபிஷியலான ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸோட ஒரு என்ன சொல்கிறது ஃபுட் குவாலிட்டியும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு வந்து ஜிஐ ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. பொம்மை டாஸ்கில் கூட நீங்கள் பார்த்தீங்களான்னா அவ்வளோ லேட் நைட்டில் வந்து மஞ்சரி சொன்னாங்க, ஜாக்லின் என் பொம்மையை நீ வச்சுக்கோ, நான் அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு வந்து சொன்னாங்க, நான் போகலையானா ஐ வுட் கிராப் மை பேண்ட்ஸ் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ண வேர்டு வேறு. நான் அது கொஞ்சம் ஃபேமிலி இதுக்காக கொஞ்சம் வேர்டு மாற்றி பேசுகிறேன். அந்த டைமில் வந்து அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் வருதுன்னா தட் இஸ் டெஃபினெட்லி நாட் நார்மல். இட் மீன்ஸ் தட் தெர் இஸ் சம்திங் ராங். ஸோ ஆப்வியஸ்லி இந்த இஷ்யூஸ் எல்லாருமே கோ த்ரூ பண்ணுறாங்க. இப்போது வந்து டாக்டர் பால் என்ன சொல்கிறாரு,
வந்து நம்ம கட்டு தான் நம்ம செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்கிறார்ல, அப்படி பார்த்தானா கட் இஷ்யூஸும் இருக்குது, ஆல்ரெடி மென்டல் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்குது, வீட்டிலேருந்து பிரிஞ்சிருக்காங்க, இமோஷனல் ப்ரெஷர்ஸ் இருக்குது, இது எல்லாத்துலேயும் வந்து கோவமாச்சு டேஷ் ஆச்சு அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டு தான் எல்லாரும் இருப்பாங்க. பட் அதுவே வரலையானா ஸோ அது வந்து இயற்கையாகவே அவரோட நேச்சரில் இல்லைங்கிறது தானே. என்ன சொல்கிறீங்க? இப்போது இத்தனை ப்ரெஷர்ஸில் இருக்கும்போது நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஆனால் கண்டிக்க வேண்டிய இடத்துல வந்து அவர் வந்து கண்டிக்க தான் செய்கிறாரு. இப்போ கேப்டனாக நேத்தி வந்து நிறைய கூச்சல் போட்டாங்க, அது வந்து அந்த பேசுகிற விதங்க. அதுக்காக வந்து அவர் எல்லா இடத்துலையும் சரண்டர் ஆகிறாரு. மஞ்சரி ஒரு விஷயம் நேத்தி ரொம்ப தப்பாக சொன்னாங்க, நீங்கள் கெஞ்சுறீங்க, அதாவது தங்கம் இல்லை கண்ணான்னு சொன்னால் கெஞ்சுறது கிடையாது, டேய் என்னடி அப்படின்னு கேட்டா ஓகேயா? இப்போ அந்த வீட்ல பல பேர் வந்து கேர்ள்ஸை டி போட்டு பேசுறாங்க. அப்ப அதான கேமே. அது ரொம்ப யார் சொன்னா? இல்ல இப்போ அவமரியாதையா நடந்துக்கிறது எந்த இதுலயும் கேம்லாம் கிடையாது. நீங்க தனியா ஒண்ணு கிரியேட் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும்னா அதுல ஒரு ஃபைட் இருக்கணும், சம்திங் கண்டென்ட் ஏதாவது கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு விஷயத்துல நீங்க வந்து சுவாரஸ்யத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நீங்க வந்து 2 பேரும் சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே. சண்டை தான் நிறைய இருக்கு. ஸ்டார்டிங் அப்படிதானே பிராங்க் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சண்டை போடாம கண்டென்ட் அவங்களுக்கு தெரியும் போது தானே. சரி இப்போ உங்க கம்ப்ளைண்ட் என்னது? அவர் சண்டை போட மாட்டேங்கிறாரு, அப்ப சண்டை போட்டாதான் ஒத்துப்பீங்க ஒரு பிளேயர் விளையாடுறாருன்னு. இல்ல வேற எதுவுமே பண்ண மாட்டேங்காரே அப்படி. வேற என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? எந்த டாஸ்க் ஆனாலும் அவர் பண்றாரு. கேப்டன்சி டாஸ்க்கும் விளையாடினாரு, அதுக்கப்புறம் எந்த டாஸ்க் கொடுக்குறோமோ டெவில்ஸ்ல டெவிலா இருந்தாரு, ஏஞ்சலா இருந்தாரு, அதுக்கு முந்தி வந்த டாஸ்க் எல்லா டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரோட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வந்து அந்த பில்டப் மட்டும் பெருசாக இருக்கும். அவர் வந்து அவருக்கு இந்த பில்டப் பண்ணிக்க தெரியாது, தன்னை வந்து அவர் மார்க்கெட் பண்ண வரல இங்கே. அவர் வந்து ஒரு ஆர்வக்கோளாறான 22 வயசான பையன் கிடையாது. அவரோட வயசு, அவரோட ஒரு மெச்சூரிட்டி, அவரோட எல்லா விஷயங்களை வந்து நீங்கள் கருதி நீங்கள் அந்த விஷயத்த மறுபடியும் வந்து அந்த நோட்டத்தில் பார்த்தீங்களான்னா உங்களுக்கு புரியும். இப்போ 2-3 வீக்காக வந்து பார்க்கும்போது, இப்போ டெவில் டாஸ்க்கு முன்னாடிலாம் நிறைய இடத்துல அவர் காணமே இருந்தார், பார்க்கவே முடியலையே அவர். இப்போ சாட்டர்டே சண்டே இத்தச்சோடு உருவம் உங்களுக்கு தெரியலையானா நீங்கள் தான் கண்டாக்டர் பார்க்கணும். ஏன்னா நிறைய ஃபைட் நடக்கும், அதுலேயும் வந்து ஒரு தூரமாக தான் இருப்பார். இந்த பொம்மை வந்து அதாவது 2 பேர் இப்போ நீங்களும் ப்ரோவும் சண்டை போட்டுக்கிறீங்க, இது உள்ள நான் ஏங்க வரணும்? ரொம்ப எங்கேயாவது நீங்கள் அவரை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறீங்க, இல்லை அவர் உங்களை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறாருன்னா இன்டர்வீன் பண்ணலாம். ஒரு சைடு பிடிச்ச ஒருத்தங்க போடுற ஒரு எந்த பேசிஸில் எந்த பாலிசியில் ஒரு சண்டை போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனோட அடிப்படை தெரிஞ்சு சரி இது இந்த வம்பு நமக்கு வேணான்னு இல்லாமல் இதில் வந்து நம்ம ஒரு கருத்து சொல்ல போய் மறுபடியும் இது வந்து இன்னும் வேர்ஸ் ஆகக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப அதுதானே கேமே நான் சொல்ல வரேன். அப்ப சண்டை அப்படி வந்து அவங்க வந்து ப்ரோவோக் ஆகி பேசுறது, நீங்க அந்த கேம் ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அதாவது தேவையில்லாத சண்டை போடுறதோ, தேவையில்லாத கூச்சல் போடுறதோ, இது தேவையில்லாத ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிறதோ இல்லை கெட்ட வார்த்தை பேசுறதோ இது கேமே கிடையாது. எதுக்கு இத்தனை பேர் முதல்ல இருக்காங்க? சண்டை போடனா 4 பேர் போதுமே. எதுக்கு 18 பேர் 19 பேர் 22 பேர் எதுக்கு இருக்காங்க பிக் பாஸ்ல? டிஃப்ரெண்ட் பீப்புள். அவங்க ஒவ்வொரு பர்சன் வந்து வளர்ந்த விதம் வேறு, படித்த விதம் வேறு, அவங்க வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் அப்ரிங்கிங் எல்லாமே, நீங்கள் எத்தனிக் அப்ரிங்கிங் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, எல்லாம் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன்ஸ்லேருந்து வராங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. நெசசரி அதில் ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஃப்ரிக்ஷன் வந்து டிஃபால்ட் அதில் வந்து வரலாம், ஒரு சில இடத்துல வந்து வரலாம். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த உங்கள் கோணத்துலேருந்து பார்ப்பீங்க, நான் இது வந்து டேக் இட் ஈஸியாக இருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த கேள்வி எழும்பலாம், எதுக்காக இவங்க வந்து இதை வந்து இவ்வளோ அசால்ட்டாக பார்க்குறாங்க, எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியுது, நான் எங்கேருந்து வரையணும், எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா இல்லை உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியுதுன்னா அது உங்கள் கண்ணோட்டம் இல்லை. ஐ திங்க் அதான் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இங்கிலீஷில் அழகான ஒரு ஃப்ரேஸ் இருக்குது மேம். இப்போ டெவில் டாஸ்க்னு ஒன்று இருக்குது. அப்போ அவருடைய டாஸ்க் விளையாடணும், அவங்க என்னதான் வந்து பேசினா கூட இவர் அப்பயும் வந்து ஏன் ஒரு ஏஞ்சலா மாறணும்? வந்து எங்க ஏஞ்சலா மாறினாரு? நான் ஒன்று சொல்றேன், இல்லை அது ஜாக்லின் சொன்னது. நான் ஒன்று சொல்றேன், அதாவது நீங்க வந்து இப்போ டிப்பிக்கலாக டெவில் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த பாயிண்டி இயர்ஸு, அந்த ஒரு கால்ட்ரனை சர்வ் பண்ணிட்டு அந்த கையில் அந்த ஸ்பியர் இல்லை ட்ரைடண்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டெவில் தான். டெவில்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் டெவில் வந்து பல ரூபத்தில் வருவான். உங்கள் நெக்ஸ்ட் டோர் நேபராக இருப்பான், உங்கள் வந்து
உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக இருப்பான். பல எப்படி வேணால் வரலாம். உங்களை இமோஷனலாக தாக்கலாம், உங்களை மென்டலாக தாக்கலாம், உங்களை ஃபிசிக்கலாக தாக்கலாம். அது வந்து ரொம்ப ஓவர்ட்டாக கூட தெரியாது. அது டெவில்னு சட்டிலாக வேலை செய்வான். ஸ்மூத் டாக்கிங் டெவில்ஸ்லாம் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஃபோன் பண்ணி உங்களை ஸ்கேம் பண்ணுறவன் டெவில் தான். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் காசு வந்து ஃபீச்சிங்கில் எடுத்தால் அவன் டெவில் தான். இப்படி உனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, ஸோ வெப்சைட்டில் 1000 ரூபா மட்டும் கட்டு, நீ எப்படி சௌந்தர்யா எப்படி ஸ்கேம் ஆனாங்க, அது டெவில் தான். புரியுதா? எல்லா டெவில் வந்து ஏய் அப்படின்னு வாயில் பச்சை முட்டை ஊற்றுறதோ தலைவழியாக வந்து கண்டிஷனர் ஷாம்புவோ டம்ப் பண்ணுறது தான் டெவில் கிடையாது. டெவில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எனக்கு உடம்பு சரியில்லை, சோக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் இது மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு அந்த கமிஷனை நான் வாழ்ந்துட்டு போவேன்னு சொல்லி உங்களை வந்து ஒரு பான்சி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறவனும் டெவில் தான். ஸோ அவர் வந்து அந்த சட்டிலாக ஸ்மூத் டாக்கிங் ரூட்டில் தான் போனார். அவர் வந்து எந்த சைடு அப்பீல் பண்ணார்? டெவில் யார்? உங்கள் வீக்னஸை தெரிஞ்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் டெவில். கரெக்ட்? ஸோ அவங்க வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சு அதை தான் டார்கெட் பண்ணார். அதான் கரெக்ட்டா விளையாடிட்டு இருந்தாரு. ஆமா. ஜாக்லின் அப்பா அம்மா ஜாக்லின் ரியாக்ட் பண்ணதுக்கு நான் இங்க ஜாக்லினுக்கு பதில் சொல்ல உட்கார்ல. நான் இங்க ஜாக்லினுக்கு பதில் சொல்ல உட்கார்ல. நான் ரஞ்சித் சார் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஜாக்லின் பக்கமே போலையே. ஜாக்லின் பக்கம் எதுக்கு போகணும்? அவங்க தான் குதிச்சிட்டு இருந்தாங்களே. வீடே ஒரு பக்கம் ஆயிடுச்சு, ஜாக்லின் ஒரு பக்கம், வீடே ஒரு பக்கம் ஆயிடுச்சு. கடைசியில சௌந்தர்யா தெரியாம வந்து ரஞ்சித்தை கத்திட்டு அதுக்கப்புறம் ஜாக்லினை பிடிச்சி தான் கத்திட்டு இருந்தாங்க. நீ தப்பு பண்ண, அவர் கரெக்டா தானே போயிட்டு இருந்தாரு, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அதாவது அவங்க ரூல்ஸ் அவங்களே போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் தேவைன்னா அவங்களே உடைச்சுப்பாங்க, அவங்களே வந்து அடுத்தவங்களுக்கு சபையில கெட்டு பேர் வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து ஜாக்லினுக்கு கை வந்த கலைன்னு எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்லல. ஓகே, நம்ம இதை பத்தி நம்ம அதை கண்டிஷன் பத்தி பேசலாம். இப்போ ரஞ்சித் சார் வந்து நிறைய பேர் சோசியல் மீடியா என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஏன் உள்ளே இருக்காரு, நிறைய நல்லா ஆடுற கண்டிஷன்லாம் வந்து வெளியே அனுப்பிட்டே இருக்கீங்க, அவர் இன்னும் உள்ளே வச்சுட்டே இருக்கீங்க, அப்போ நல்லா ஆடலன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்றவங்க, ஆனா ஓட்டிங் அவருக்கு போயிட்டு தானே இருக்கு. நீங்க பாத்தீங்களா இந்த வாட்டி கூட 4 or 5ல தான் அவர் இருந்தாரு. அவருக்கு கீழே ஒரு 3 பேர் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் சாஞ்சனாவும் ஆனந்தியும் போனாங்க. என்னைக்கு அவருக்கு அடிக்குவேட் வேர்ட்ஸ் கிடைக்காதோ அன்னைக்கு அவரும் வீட்டுக்கு வந்துடுவாரு. இப்போ கேப்டன் டாஸ்கில் கூட வந்து தீபக் அவர் இல்லைன்னா அவரால் ஜெயிச்சிருக்கவே முடியாது. அது அவர் சொல்லிட்டாரு. இல்ல தீபக் இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிற விஷயம் இல்ல. அவரோட சைஸுக்கு மஞ்சரி வந்தானா அவர் ஈஸியாக டேக்கிள் பண்ணியிருக்கலாம். அவர் ஓரளவுக்கு பண்ணினாரு. பட் இந்த கில்லர் காயினும் மற்ற விஷயங்களும் எல்லாம் வந்தனால அவர் ஃபோர்ஸாக பண்ணலை. அவர் சைஸுக்கு மஞ்சரி எல்லாம் வந்து கொசு மாதிரி தூக்கி எறிஞ்சு நசுக்கி போட்டு போயிட்டே இருப்பார். பட் அவர் அது பண்ணலை. சரி, நம்ம வந்து அங்கே ஹர்ட் பண்ணுறதோட இங்கே காப்பாற்றுவோன்னு அவர் இந்த ஃபோக்கஸில் தான் இருந்தார். தீபக் தான் அங்கே வந்து நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அங்கே ஹீரோ ஆயிட்டாரு. நல்ல விஷயம்தான். அவர் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் நல்லா இருந்தது, என் சாமியை தொடாதே அப்படின்ட்டாரு. போயிட்டு மஞ்சரியோட அந்த வாட்டர் கேனை தட்டி விட்டு பவியோட சைடு அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் அப்போ இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், தீபக் இல்லையானா ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, ஆக்சுவலி மஞ்சரி அந்த ஆக்ஷன் பண்ணியிருந்துருக்கலன்னா எல்லாருமே அந்த கேனை பிடிச்சிட்டு தான் நின்று இருந்திருப்பாங்க. மஞ்சரி தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து சரி, ஏன்னா அப்போ கேன்ல வந்து அப்படி பார்த்தாலும் ரஞ்சித் தான் ஜெயிச்சிருப்பார். ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். ஏன்னா ரஞ்சித் கேன்ல தண்ணி நிறைய இருந்தது, பவிது எல்லா பக்கமும் ஊத்திட்டு இருந்தது, மஞ்சரி இது கிட்டத்தட்ட எல்லா பிளக்ஸ் பிடுங்கிட்டாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தா மஞ்சரியால் சமாளிக்க முடியல, பவித்ரானாலையும் சமாளிக்க முடியல. ஆனால் மஞ்சரியோட பவித்ராக்கு தான் ஜாஸ்தி இருந்தது. அந்த ரிஸ்க் தான் மஞ்சரி எடுத்து ரஞ்சித்தை அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா எப்படி தோக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதில் தண்ணி நிறைய இருந்தது. எல்லாருமே இப்படி பிடிச்சிட்டு நின்று இருந்தா கூட அந்த டாஸ்க் ரஞ்சித் தான் ஜெயிச்சிருப்பாரு. இப்போ அப்பனா வந்து அவரோட அட்டென்ஷன் வந்து தீபக் வந்து எடுத்துக்கிட்டாரா அந்த கேப்டன் டாஸ்க்ல? நீங்க சொல்ல வரத அது அவர் ஏன் பண்ணாருன்னு அவரை தான் கேட்கணும். வெளில வந்துட்டு வரல, அப்போ கேளுங்க. கேட்கறீங்க, நீங்க கேப்பீங்களா? நீங்க தீபக் பத்தி நான் ஏன் கேட்கணும்? அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான். ஓகே, டன். சரி, ஓகே. கேள்வி உங்களுக்கு தானே இருக்கு, எனக்கு இல்ல. சரி, நான் கேட்கிறேன். ஓகே, இப்போ மோஸ்ட் இரிட்டேட்டிங், ரொம்ப இரிட்டேட் ஆகுது வந்து பிக் பாஸ்ல இந்த கண்டஸ்டன்ட் ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது? நான் அப்படி யாரையும் வந்து ஒரு ஜட்ஜியா பார்க்கவே மாட்டேன். சில விஷயம் பார்க்கும்போதே வந்து ஏன் இப்பெல்லாம் பண்ண தேவையில்லையே அந்த மாதிரி இருக்கும்ல. நான் ஏன் அந்த கேள்வி கேட்கணும்? அவங்க சிச்சுவேஷன்ல நான் இல்லையே. ஒருவேளை அந்த சிச்சுவேஷன்ல நானும் நீங்களும் இருந்தாலும் மேபி அதோட மோசமா இருந்திருப்போம். நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ சௌந்தர்யா ஜாக்லின் அவங்க 2 பேரும் கேம் எப்படி விளாடுறாங்க எமோஷனலாக வந்து? ஏன்னா நிறைய பேர் போட்டுருந்தாங்க, இவங்க என்ன ஏஞ்சலாக இருக்கும்போது டெவிலாக இருக்காங்க, டெவிலாக இருக்கும்போது ஏஞ்சலாக இருக்காங்க, நிறைய பேர் சொன்னாங்க. உங்களோட கமெண்ட் என்ன? சௌந்தர்யா ஜாக்லின் வந்து ஆக்சுவலி ஜாக்லின் ஒரு கன்னிங்கான பிளேயர். சௌந்தர்யா வந்து அவங்க பேசிக்காக தட் கேர்ள்ஸ் காட் அ க்ளீன் எனர்ஜி. அவள் ஒரு மாதிரி ரிலேட்டபிளாக தான் இருக்கா.
நான் நிறைய ரிலேட் பண்ணிக்கிறேன் சௌந்தர்யா. ஏன்னா தப்போ சரியோ நான் நினச்சது வந்து சொல்லுவேங்கிறது ஒரு விஷயம் வந்து அது ஐ ஆல்சோ ஷேர் தட் வித் ஹர். அந்த ஒரு ட்ரேட் எங்கிட்டே இருக்குது. பட் அவங்க வந்து ஒரு சில இன்செக்யூரிட்டிஸில் வந்து எல்லாம் வந்து ஒருத்தர் எனர்ஜி வந்து தேவைப்படுறது ஒரு சில விஷயங்களுக்கு முன்னுக்கு போகிறதுக்காக ஒருத்தர் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது ஒரு இமோஷனல் க்ரச்சாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்களான்னா ஒரு சின்ன ஒரு பிரிவு மாதிரி வந்திருக்கு. அவங்களுக்குள்ள அப்பப்போ சின்ன உரசல் போயிட்டு தான் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவுக்கு ஜாக்லின் தேவையில்லை. அவங்க எனிவே அவங்க ஒரு நீட்டான பிளேயர் தான். ஷீ வில் டூ. ஜாக்லின் அவங்க எட்டின அறிவுக்கு அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யார் நல்லா கேம் ஆடுறா உங்களுக்கு வந்து டாப் 5ல நீ யாரை வச்சு பார்க்குறீங்க? இவங்களாம் இருந்தால் இட்ஸ் டூ ஏர்லிங்க டாப் 5ன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா ராணவ் ராயன்லாம் வரும்போது நம்ம என்னமோ நினச்சோம், மஞ்சுரிலாம் வரும்போது என்னமோ நினச்சோம், ரியாவை பார்த்து நான் என்னமோ நினச்சேன். பட் 2 வீக்ஸ்லேயே அந்த பொண்ணு போயிட்டாங்க. வர்ஷினியோட வீடியோலாம் பார்த்துப்போ மிரண்டுட்டேன், ஆஹா வந்துட்டாங்க சரியான பிளேயர். இப்போ தான் வைல்ட் கார்ட்லேயே 6 பேர் இறக்கியிருக்காங்களே. சிவகுமார் வந்து ஏற்கனவே நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிவா ப்ரோ ரொம்ப டேலண்டட்னும் எனக்கு தெரியும், சுஜாவையும் தெரியும். ஸோ இவங்க வந்து எல்லாருமே ஒரு 6 கொம்பன்களை இறக்கியிருக்காங்களேன்னு மிரண்டு போகிற அளவுக்கு தான் இருந்தது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்களான்னா அந்த மரம் தான் ரொம்ப பொழியிறது. ஆனால் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ வேர்ல்ட் கப் கண்டஸ்டன் எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே வந்து பழைய கண்டஸ்டன் சேவ் பண்ணுறதுக்காகவே இந்த வேர்ல்ட் கப் கண்டஸ்டன் அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இது இப்போ நீங்கள் வந்து பிக் பாஸோட கேமர்ஸோட ஸ்ட்ராட்டஜியை விட்டு விஜய் டிவி எண்டுமால் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டீங்க. அப்படிதான் கமெண்ட் நம்ம மீம்ஸ் நான் சொல்கிறேன், ஒரு 100 கான்ஸ்பிரசி தியரிஸ் டெய்லி நீங்கள் படிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாதாரணமாக யூடியூப்பில் நீங்கள் லாகின் பண்ணாலே ஒரு 100 கான்ஸ்பிரசி தியரி டெய்லி சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறது வந்து சிஎம்ஏ கிடையாது, அவரோட டியூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து சோயின்சோ இறந்து போய் 20 வருஷம் ஆச்சு, இப்போ இருக்கிறது க்ளோனும்பாங்க. ஏன் இவங்க வந்து இவ்வளோ இதாக இருக்காங்க, அவங்க ஆக்சுவலாக ஸ்பைம்பாங்க. இந்த மாதிரி ஒரு 100 கான்ஸ்பிரசி தியரி டெய்லி வரும். பிக் பாஸோட சீசனில் இந்த மாதிரி ஒரு 100 கான்ஸ்பிரசி தியரி வரும் தான். இதுக்கு நான் ஃபீல் ஆகலை, எனக்குலாம் அப்படி தோணல. சரி ஓகே, நேர்மையாக தான் வந்து வெயிட் ஆகிட்டே இருக்கு. ஏன் போன வாட்டி 5 வைல்ட் கார்டு வந்தப்போ நீங்கள் இந்த கேள்வி எழும்பலையா? ஏன்? ஏன்னா கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. சம்திங் வந்து ஏன்னா வேர்ல்ட் கப் கண்டஸ்டன் வந்து பிரச்சனை தான். ஏன்னா வந்த உடனே சண்டை போட்டாங்க, அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த கொழா சண்டையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கொண்டேன். தமிழ்நாடே கொலா சண்டைலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கு பிக் பாஸ்ல. ஏன்னா சண்டை நீங்க வரது பாருங்க, ஆக்சுவலா நீங்க இன்டைரக்டா ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் எல்லா சீசன்ஸ்ல வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி, அந்த இமோஷன்ஸ்லாம் டக்குன்னு வந்து ஒரு 2 வீக்ஸ் வரை நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தர் வந்து மீ ஆர் தட் பர்சன்னா ஐ சூஸ் மீ, ஸோ உன்னை வெளியில் போக வைக்கிறதுக்கு என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு எனி எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருந்தாங்க. இந்த சீசனோட ஹேஷ்டேகே வந்து நண்பேண்டா. அது எல்லாரும் வந்து பயங்கரமாக ஒருத்தர் மேலே அந்த ஒரு பயங்கர அன்புள்ள பிக் பாஸ் சீசன் 8 இருக்குது. இது இப்போ கடந்த 2 வாரமா அது மாறிட்டு இருக்குல்ல? இல்ல இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா தீபக் விசஸ் அருண் பயங்கரமா சண்டை போட்டு. ஆமா, அது அப்புறம் நீங்க இன்னைக்கு பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ நீங்க நேத்து எபிசோடோட நிறுத்திட்டீங்க. இன்னைக்கு ப்ரோமோ வந்துச்சு, இப்போ ப்ரோமோ நீங்க ப்ரோமோ தானே பாக்குறீங்க, நான் லைவ் பாக்குறேன். கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருந்தாங்க ஒரு 2.5 மணி நேரம் காலையில. ஒயிட் கலர் சட்டை போட்டு அழுதுட்டு இருந்தாரா தீபக்? ஆமா. அப்போதான் வந்து ரஞ்சித் சார் பத்தி ஒரு இருந்துச்சு, அது வீடியோ காட்டுவோம் உங்களுக்கு. நான் பார்த்தேன், அந்த லைவ்லயே பார்த்தேன். நீங்க என்ன வீடியோ? அவர் வந்து கும்பிடும்போது அவங்க கட் பண்ணி போட்டிருக்கிறது எப்படி? இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நானும் நீங்களும் இங்க பேசுறோம். இப்போ வந்து நீங்க விளக்குறீங்க. இது வந்து இங்க நீங்க தீபக்னு வச்சுங்க, இங்க அருண் வந்து பேச ட்ரை பண்றாரு, இவர் பேசிட்டே இருக்காரு தீபக். இது சண்டே எங்குமே வெடிச்சிடுமோ, மறுபடியும் ஏதோ நடக்குமோ, இது வந்து வேற மாதிரி 2 பேரும் மறுபடியும் ஹர்ட் ஆயிடுவாங்களோன்னு ரஞ்சித் வெளியில போறது வந்து அப்படியே அங்கேயே நின்றுட்டு இது சண்டையிலே சுமூகமா முடிச்சுன்னப்போ அப்பா சாமி ஐயோ. இவங்க கட் பண்ணி போட்டது எப்படின்னா, இது வேற அர்த்தத்துல கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனா நீங்க ஆனா லைவ் நீங்க பாத்தீங்களான்னா அது வந்து ஒரு கட்டத்துல வந்து அருண் ஏதோ பேசி இருந்திருக்கலாம். ஆனா அருண் வந்து அங்க கொஞ்சம் மெச்சூரா அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு. தீபக் இது ஸ்கோர் பண்றதுக்கு தான் இது நேத்தியே அதுக்கான அஸ்திவாரம் போட்டாரு. ஓகே, அவங்க கேம் பிளே, இது வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த இடத்துல அவர் வந்து அந்த ஸ்கில்டு லேபர் இதில் வந்து இன்னொரு விமர்சனம் வந்து நீங்கள் படிக்கிறது காமெண்ட்ஸ் ஒரு விதமாக இருக்கும்.
என் கண்ணில் பட்ட ஒரு சில காமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஸ்கில்டு லேபருக்கும் இந்த லேபருக்கும் அப்போ லேபர்னு சொல்லிக்கிறதுக்கு அருணுக்கு என்ன வெக்கமா இருக்கா? அது நியாயமான கேள்விதான். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு லேபரர் நான் லேபரர்னு சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டதே இல்லை. அவங்க வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க செய்கிற தொழிலை வந்து அவங்க மேலாக நினைக்கிறாங்க. அதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து ஒரு 3 வேளை சாப்பாடு வருதுன்னா அவங்க அதை மதிக்கிறாங்க. அதை ரொம்ப வந்து ஒரு டிக்னிஃபைடாக அதை டீல் பண்ணுறாங்க. அது யார் வேணால் ஆகட்டும். ஸோ அந்த லேபர்னு சொல்லும்போது அருணுக்கு வந்து ஒரு மாதிரி கொச்சையாக ஏன் ஃபீல் ஆச்சு, இல்லை ஒரு மாதிரி அது ஏன் என்ன அப்படி லேபர்னு சொல்கிறீங்க, அது என்ன அந்த வேலை ஒரு லேபர் வேலையானா? லேபர் ஒரு மட்டமான விஷயம் கிடையாது. ஆக்சுவலி வந்து எந்த ஒரு ஊர்லேயுமே எங்கேயுமே தொழிலாளி இல்லையானா முதலாளி கிடையாது. ஒரு முதலாளி ஒருத்தன் ஆகணும்னா தொழிலாளி இருந்தால் தான் அவனுக்கு பேர் முதலாளி. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே அந்த ஒரு பாயிண்ட்டே மிஸ் ஆச்சு. ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர், இந்த ஒரு பாயிண்ட்டுக்கே போயிருக்க தேவையே இல்லை. அது தேவையில்லாமல் அந்த ஒரு விஷயத்த வந்து தீபக்கும் ஜாகனைஸ் பண்ணிட்டாரு. ஆனால் ப்ரோக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. அது வந்து அவர் பல வருஷமாக ஆங்கராக இருக்கார். ஸோ அங்கேயும் இங்கேருந்தெல்லாம் பிச்சு போட்டு நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியது அது ஒரு செகண்ட் நேச்சர் மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம ரொம்ப டீப்பாகவும் எடுத்துக்க வேண்டாம். பட் நேத்தி வந்து அது அந்த கேப்டன்சி டைமில் மனப்பூர்வமாக ஒரு பிரச்சனையை எழும்பி மனப்பூர்வமாக வந்து நாளைக்கு இவங்க பேட்சப் தான் ஆக போகிறாங்க, இன்றைக்கி 2 பேரும் ஒரு விஷயத்த பண்ணி ஒரு முட்டை பறிக்கப்பட்டதே அப்படின்னு தான். ஒரு முட்டை பறிக்கப்பட்டனால ஒன்றும் கிடையாது. பட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு மனப்பூர்வமாக ஒரு பிளாக் மார்க் போட வச்ச மாதிரி ஒரு அப்படி பார்த்தா இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. ஆனால் நான் அதையுமே சொல்ல மாட்டேன். அது ஒரு கான்ஸ்பிரசியாகவே சொல்ல மாட்டேன். அவங்க திட்டமிட்ட பண்ணாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். ஆர்கானிக்காக அந்த சண்டை வளர்ந்துருக்கலாம். இவர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணார். என்ன போய் வந்து 2 அடல்ட்ஸ் குழந்தைங்கன்னா 2 பேரும் இப்படி கைப்பிடிச்சி நிறுத்தலாம். அடல்ட்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் ஹவுஸ்மேட்ஸாக இருக்காங்க. என்னதான் ஆனாலும் பேசிக்காக ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் கேட்டீங்கல்ல அந்த வாட்டர் டாஸ்கில் வந்து தீபக் வந்தால் தான் காப்பாற்ற முடிஞ்சுன்னு. ரஞ்சித்தோட தீபக் தான் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்னு நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நினைக்கிறீங்களா? இல்லையே, நான் அப்படி சொல்லலையே. இல்லை மஞ்சுரி ரஞ்சித்தோட ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ ரஞ்சித்துக்கு அந்த இடத்துல தன்னை காப்பாற்ற தெரியாமல் இல்லை. ஒரு பேசிக் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. அவங்க ஒரு ஃபீமேல். என்ன தான் மென் அண்ட் விமென் ஆர் ஈக்குவல்னு நம்ம சொன்னாலுமே ஃபிசிக்கலி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க அந்த விஷயத்தை மதித்து விளையாடுறாங்க. இந்த வாட்டி மென் எல்லாமே அந்த விஷயத்தை மதித்து விளையாடுறாங்க. ஐ திங்க் மேபி அங்கங்கே மேபி ராணுவ மட்டும் மறந்து ஏதோ பண்ணுறாரு. பட் பேசிக்காக அது ராணுவோட நேச்சரும் கிடையாது. இப்போ கேப்டன்சி டாஸ்க்னு வரும்போது ஒரு கேப்டன் ஆகிட்டாரு. எல்லாத்தையும் உட்காந்து லிவிங் அதை பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி கிச்சனு டாஸ்க் அந்த டாஸ்க் போங்க. இப்போ எந்த வாரமே நடக்காது, இந்த வாரம் நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் இந்த இதுக்கு போகிறோம், நாங்கள் அதுக்கு மாற்றி விடுங்க அப்படி ஒரு கேப்டன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த சீசனில். ஆள்கள் குறைவானதுனால வந்து அவர் என்ன சொன்னார், 4 பேர் நீங்கள் அதே முழுசாக பார்க்காம தான் கேட்குறேன். அவர் என்ன சொன்னார்னா அந்தந்த அன்னைக்கு ஆள்கள் பிரிச்சுட்டாரு. ஒரு 4 பேர் மட்டும் ஃப்ரீலான்ஸாக வச்சுட்டாரு. ஏன்னா 15 பேர் தான் இருக்காங்க அவரை சேர்த்து. ஸோ டாஸ்க்குக்கு 14 பேர் தான் அணி பிரிக்கிறதுக்கே இருக்காங்க. ஸோ அந்த இதில் குக்கிங்கில் இத்தனை பேர்னு போட்ட அப்புறம் டாய்லெட் கிளீனிங், வெசல் வாஷிங் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் இதில் வந்து 2 விஷயத்த ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு 4 பேர் ஃப்ரீலான்ஸாக வச்சுட்டாரு. அதாவது எங்கே வந்து ஒரு ஸ்லாக் இருக்கோ, எங்கே கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சப்போர்ட்னா அந்த ஃப்ரீலான்ஸர் யாராவது ஒருத்தர் போகலான்னு. அந்த ஃப்ரீலான்சிங்கில் தான் யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்தது. ஓகே. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல லைவ் நீங்க பாக்கும்போது நம்ம மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ்னா அவங்க விருப்பத்தை சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு சமைக்க தெரியும், நீங்க வந்து சமைக்க தெரிஞ்சவரை நான் வந்து இல்ல நீ சமைக்கவே போக கூடாது, நீ வந்து ஹவுஸ் கீப்பிங் தான் பண்ணும். இல்ல இன்னொருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள் பவித்ரா, அவங்க ஷீ சீம்ஸ் டு பி அன் எக்ஸ்பர்ட் ஹவுஸ் கீப்பிங்ல. அது இட் சீம்ஸ் டு பி ஹர் பேஷன். எப்படி வந்து ஒரு இடத்த கிளீனா வச்சுக்கிறதுனா that girl seems to be very passionate about it. அப்படியே ஒரு பொண்ணை வந்து வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு டாஸ்க்ல போடுறதோட விருப்பத்தை கேட்டு போட்டார். there's nothing wrong. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு டெமோக்ராட்டிக்காக தான் போச்சு நேத்தி. அவங்க விருப்பத்தை சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. சபை வந்து அதுக்கு தான். Thank you very much ma'am. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.